தீபாவளி வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த அதிசார குரு மாறுறாரு. இதனால் என்ன நிலைமைகள் மாறப்போகுது? ஒரு 100 பேர் சேலரி கொடுக்க மாதிரி சடனாக சேலரி கொடுக்க மாதிரி எல்லாமே ப்ராப்ளம் டவுன் ஆகிருக்கு. அதை மாறி எடுத்து போகிற நிலைமைகள் வந்திருக்கு. எவ்வளோ விஷயங்கள் பிஸ்னஸில் எவ்வளோ பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகள் எல்லாம் மாறக்கூடிய நிலைமைகள் ஏற்படணும். பிள்ளைகள் காலங்காலமாக நம்ம கூட இருக்கணும், நம்ம பிள்ளைகள் வழியாக இருக்கணும், அந்த பிள்ளைகள் இறக்கதை பார்க்கக்கூடிய நிலைமை நமக்கு வரக்கூடாது. கால நேரங்கள் சரியில்லாதனால அடுத்த ஆண்டுகளும் பார்த்தா நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரம் அமெரிக்கா அதிபருக்கும் அவருக்கு பிரச்சனை ஆகுது, ஒரு குழப்பங்கள் ஏற்படுறத பார்க்க போகிறோம். வெள்ளி தங்கம் இன்னைக்கு நாளைக்கு கொஞ்சம் இறங்கலாம், அடுத்த வாரம் கொஞ்சம் இறங்கும். ஆனால் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வெள்ளி 225, 250, 275 ரூபாவும் போயிடும். அந்த மாதிரி நிலைமை ஏற்படும். ஒரு நடிகருக்கு இன்னும் பெரிய குழப்பம் ஏற்பட போகுது, அது ஒரு பிரச்சனை வரதையும் பார்க்கணும். இதுபோல் ஒரு பெரிய விமானம் ஒன்று விபத்தாக போகுது. டெல்லியில் வந்து ஆசிட் போல் இருக்கும் அந்த பனி. ஸோ அதனால ஆக்சிஜன் வந்து அங்கே சில பிரச்சனைகள் ஏற்படுத்த போகுது. இந்த தேர்தல் களம் வந்து இந்த குரு மாறதுனால அணி வந்து 3 அணியாக இருக்குமா இல்லை வந்து 4 அணியாக இருக்குமா? மெட்ரோபிக் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். உலக புகழ்பெற்ற அகஸ்திய ஜீவனாடி பாபு சார் மீட் பண்ண வந்திருக்கோம். ஸோ வாரம் நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ், ஐயா சொல்லக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி ராசி பலனுக்கு மிகப்பெரிய வரவேற்பு. ஸோ வருகிற இந்த தீபாவளி திருநாள் வந்து எப்படி இருக்க போகுது, அதுக்கப்புறம் வந்து குரு வந்து அதிசார குருவாக மாறுறாரு. ஸோ அதனால் என்ன பலன்கள் இருக்குது, நாட்டில் என்ன மாதிரியான நிகழ்வுகள் காத்துக்கிட்டு இருக்கு, ஸோ அரசியல் சூழல் வந்து எப்படி மாறப்போகுது, இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு ஐயா இன்னைக்கு என்ன சொல்கிறாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மெட்ரோபிக் நேரிலும் இருக்கும். இன்னைக்கு அகஸ்ட் என்ன சொல்றாரு சார்? நீங்கள் சொல்லக்கூடிய நிகழ்வுகள் அப்படியே தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ மழை காலம் வந்து நெருங்கிடுச்சு, எப்படி இருக்க போகுது சார்? அப்புறம் பொருளாதார நிலை எப்படி இருக்கும்? குரு வேற மாறுறாரு. ஸோ நாளைக்கு ஈவினிங் மாறுறாருன்னு நினைக்கிறேன் சார். 18ஆம் தேதி வந்து இது மாறுறாரு. இதுதான் இது அதிசாரன்றது ஒன்று கிடையாது, முன்னோக்கி போகிறது தான். ஓகே, முன்னோடி அறிவிக்கிறார். எப்பவுமே அந்த 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ குரு தன்னோட சொந்த வீட்டு அதை வந்து உச்சத்தை பெறார். ஓகே, உச்சத்தை பெற சொல்ல இது முன்னோக்கி போயிட்டு டிசம்பர் மாதம் திரும்பி பேக் ரிவர்ஸ் ஆகி இந்த 2 மாதத்துக்கு ஒரு நல்ல ஒரு பீரியட், நிறைய மாற்றங்கள் ஏற்படும். ஓகே, உலகத்துக்கே நிறைய மாற்றங்கள் ஏற்படும். ஆனால் என்ன, இந்த கோல்டு சில்வர்லாம் ரொம்ப பெரிய அடியாக இருக்கிறதுனால மக்கள் வந்து இந்த இதுக்கு வந்து தீபாவளின்னா ஒரு எதனா வாங்குவாங்க, இல்லை எதனா ஒன்று பண்ணுவோம். இப்போ யாராலுமே வாங்க முடியாதனால அந்த சின்னோடு கூட வாங்க முடியாது போல இருக்குது. அந்த மாதிரி நிலைமைகள் இப்போ வந்துன்னு இருக்குது. மக்கள் அதுக்கான கவனங்கள் செலுத்தணும். வேறு என்ன வழி இருக்கோ அதுக்கான செயல்கள் மாற்றிக்க தான் நல்லது. எனக்கு தெரிஞ்சு வெள்ளி வாங்கி வைக்கலாம். இந்த அதிசார குரு மாறுறதுல வெள்ளியில் நல்ல பலன்கள் கிடைக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. இருந்தாலும் டிசம்பர் மாதம் ஒரு சின்ன ஸ்லாக் இருக்குது, பார்ப்போம். இருந்தாலும் இந்த குரு எல்லாத்துக்கும் நல்லதாக்கணும். மக்களுக்கு கஷ்டங்களை கொடுக்க வருது, மிகப்பெரிய கஷ்டங்களை உருவாக்குது. இந்த மக்கள் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் வரைக்கும் போகணும். ஆஃப்டர் லாக்டவுனுக்கு அப்புறம் பெரிய ஸ்டேஜ் மாறி இருக்கு. இப்போ இந்த 1 இயரில் கோல்டோட ஸ்டேஜே மாறி போச்சு. இனிமேட்டு எப்படி வரப்போகுதுன்றதை ஒவ்வொருத்தரும் யோசனை பண்ணி வழி பண்ணுங்க. கவலைகள் அதிகமாக ஏற்படும், மனசு நிலைகள். ஒரு பொருள் வாங்க முடியாது, ஒரு பொருள் வாங்கி நம்ம ஒரு கடையில் வச்சு கூட பேங்க்கில் வச்சு லோன் வாங்குவோம். ஆனால் லோன் வாங்கிறதுக்கும் வழியில் பொருளை வாங்க முடியாத நிலைமையாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு பொசிஷன் வர சொல்ல எப்படி பணம் நம்ம சம்பாதிக்க போகிறோன்றத ஒரு எண்ணத்தை உருவாக்கணும். இதுதான். ஏன்னா இது வந்து ஒரு கஷ்டமான காலங்கள் கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்குது. 2028 வரைக்கும் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், 2028 மிகப்பெரிய ஒரு பொசிஷன் மாறும். அதனால் இந்த பொசிஷனை எப்படி மாற்றிக்கிறது, எப்படி வழி பண்ணுறதுன்றத ஒரு டயக்னோஸ் பண்ணி மக்கள் வாழறது நல்லது. எல்லாத்துலேயுமே அட்டாச்சாக இருங்க, வேலையில் எல்லாமே வழியாக இருங்க. இந்த தீபாவளி திருநாள் வருது, கண்டிப்பாக எனக்கு எல்லாருக்கும் தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள். அது எல்லாரும் விளக்கேற்றி எப்படி நம்ம கும்பிடுமோ, தெய்வ வழிபாடு பண்ணுறோமோ அது மாதிரியா பட்டாசுகள் வெடித்து பிள்ளைகளுக்கு வந்து பலகாரங்கள் வைத்து இனிப்பு வழங்கி செயல் பண்ணுங்க. எப்பவும் போல் வழங்குற மாதிரியா கஷ்டங்கள் நம்மளை நோக்கி தான் இருக்கும். கஷ்டங்களை எதிர்த்து போகிறது தான் மனிதனோட இயல்பு. சின்ன வயசுலேருந்து ஒரு கஷ்டத்தை நம்ம இருப்போம். அந்த கஷ்டங்கள் எதிர்த்து போராடி செயல் பண்ணோம். எவ்வளோ பெரிய ஐடி ஃபீல்டில் இருக்கட்டும், எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும், இன்றைக்கி இருக்க ப்ராப்ளங்கள் பார்த்திங்கன்னா ஃபேஸ் பண்ண முடியாத நிலைமையாக இருக்குது. 10 பேர் சேலரி கொடுக்க முடியாது, ஒரு 100 பேர் சேலரி கொடுக்க முடியாது, சடனாக சேலரி கொடுக்க மாதிரி எல்லாமே ப்ராப்ளம் டவுன் ஆகிருக்கு. அதை மாறி எடுத்து போகிற நிலைமைகள் வந்திருக்கு. எவ்வளோ விஷயங்கள் பிஸ்னஸில் எவ்வளோ பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகள் எல்லாம் மாறக்கூடிய நிலைமைகள் ஏற்படணும். உலகத்துக்கு நல்லது நடக்கும். உலக மக்கள் வாழற அத்தனை பேருமே இன்புற்று வாழணுன்றதான் எல்லாரோட எண்ணமும் இருக்குது. அந்த இன்புற்று வாழக்கூடிய நிலைமை எல்லாருக்கும் கிடைக்கணும். செயல்பாடும் கிடைக்கணும், வெற்றியும் கிடைக்கணும். இந்த வெற்றி கிடைக்கிறதுக்கு இந்த தீப திருநாளில் நல்லா வணங்க. அடுத்தது சூரசம்பாரம் வருது, அதையும் விரதம் இருங்க, அதுக்கான வழி பண்ணுங்க. எப்படி தீப திருநாளில் நரகாசுரனை வந்து கொல்றாங்களோ அதே மாதிரி சூரபத்மனை
புரிதானுக்கு இங்கே கொண்டு சூரனை கொண்டு வெற்றி அடைகிறார். ரெண்டுமே ஒரே இதுதான். உலகத்துக்கு நல்லது வரப்போ அந்த கெட்டதை அழிக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த கெட்டதை அழிக்கிறது போராடக்கூடியது. உலகம் முழுதும் நம்ம ஆன்மீக வழியில் இருந்து செயல் பண்ணக்கூடிய நிலைமையாக இருக்கிறதுனால சில மாற்றங்கள் உலகத்துக்கு ஏற்படும். நமக்கும் நல்லது செய்வாங்க. நல்ல கவர்மெண்ட்டும் நமக்கு செய்ய போது வரக்கூடிய எல்லா விஷயங்களும் நிறைய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் போது நல்லா இருக்கும். எல்லாமே நல்லபடியாக இருக்கும். அதே மாதிரியா இந்த இயர் வரக்கூடிய நிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சரியில்லாத ஒரு காரணமாக இருக்குது. அல்லாமல் கிரகங்கள் சாரங்கள் சரியில்லை. குரு நல்ல பயிற்சி ஆனாலும் தனித்து நிற்கக்கூடிய ராகுவோட பிரதிஷ்டைன்றது ராகு ரொம்ப டேஞ்சரான நிலை இருக்குது. அதே சனி தனித்து நிற்கிறார். இதெல்லாம் இவங்களாம் இருக்கக்கூடிய நிலைகள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விதமான ஆபத்துகள் பெருவிதமான வழிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருந்தது. மழை காலத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கு. குளிர்காலத்தில் கேள்வாங்க கூட்டமாக போகணும். எங்கன்னா கூட்டமாக இருக்கிறது, அசம்பாவிதங்கள் நடக்காத அளவுக்கு இருக்கிறது, இதெல்லாம் நம்ம நல்லது பார்த்துக்கோங்க. நம்ம பிள்ளைகள் நம்ம வாழணும். நம்ம பிள்ளைகள் காலங்காலமாக நம்ம கூட இருக்கணும். நம்ம பிள்ளைகள் வழியாக இருக்கணும். அந்த பிள்ளைகள் இறக்கதை பார்க்கக்கூடிய நிலைமை நமக்கு வரக்கூடாது. பிள்ளைகளை நல்லபடியாக ஒத்துழைச்சு அதுக்கான வழி பண்ணுங்க. அப்பா அம்மா என்ன சொன்னாங்களோ வேண்டாம் சரி நாங்கள் போல அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வாங்க. ஏன்னா தேவையில்லாத உயிரை விட்டுட்டு உன்னை நம்பி இருக்கக்கூடிய ஃபேமிலி அந்த ஃபேமிலிக்கு ஒன்றும் இல்லாமல் ஆகிறப்ப எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிப்பாங்க. அந்த கஷ்டத்தை நீங்கள்லாம் பார்த்துன்னு இருக்கீங்க. இந்த மாதிரி கஷ்டங்கள் இனிமேட்டு வரக்கூடாது. இருந்தாலும் கால நேரங்கள் சரியில்லாதனால அடுத்த ஆண்டுகளும் பார்த்தா நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய இந்த மாதிரியா மலை சரிவுகள் நிறைய இதெல்லாம் இருக்குது. ஏன்னா எல்லாம் அந்த பூமியோட வழியில் பல ஆயிரம் ஆண்டுகள் ஆனது வீக் ஆகிடுச்சு. சரிவுகள் வந்து ஏற்படுறது ரொம்ப ஒரு இயற்கையான மிகப்பெரிய இமயமலையே சரிமலை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொன்னாங்க சயின்ஸ். எல்லாமே நெருப்பு போல் கொதிக்கிறதுக்கான வெப்பங்கள் இருக்குது. மழைகள் வெள்ளம் போல் வரக்கூடிய அந்த நேரத்தில் வெளியே போகிறது மாட்டிக்கிறது இதெல்லாம் வேணாம். காலங்கள் கடந்து எல்லா வேலையும் செய்யாதீங்க. என்னென்ன நம்ம செய்யணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க. நேரங்கள் வெளியே சுற்றுங்க வேணாம் எல்லாமே தேவை தான். ஆனால் எப்படி பார்த்து செயல் பண்ணுறது அது முக்கியம். புரிதானக்கு ஒரு இடத்துக்கு போகிறோம் கூட்டமான ஒதுங்கிட அந்த கூட்ட நெரிசலில் போய் நிற்கிறோம் எல்லாமே கிடைக்கும்னு நினைக்காதீங்க. அதுவும் கிடைக்காது. அதனால் நம்ம வாழ்க்கையை நம்ம வீணாக்காதீங்க. அதுதான் என்னோட முக்கியமான எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அட்வைஸ். நம்ம வாழ்க்கை நல்லா வளரணும், நல்லா படிக்கணும், நல்லா எடுக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், பொசிஷன் இருக்கணும். நீ 10 பேரை காப்பாற்றக்கூடிய நிலைமைகள் வரணும். உன்னை பார்த்து 10 பேர் வரணுன்ற நிலைமை இருக்கணுமே தவிர நீ போய் எல்லாத்தையும் மாட்டின்னு தவிச்சின்னு உன்னால உன் ஃபேமிலிக்கு எது இல்லாமல் ஆகிடும் பற்றியா அது எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்றதை நீங்கள் பார்த்துக்கணும். அந்த மாதிரி சில பழக்க வழக்கங்கள்லாம் நிறுத்துங்க. எல்லாமே இறை வழி இறை தொண்டு நல்ல வழி பண்ணுங்க. தானம் பண்ணுங்க. நிறைய பேர் இப்போது ரொம்ப கஷ்டத்தில் வராங்க. அவங்களுக்கு உதவி பண்ணுங்க. உணவு இல்லாதவங்க உணவு வாங்கி கொடுங்க. நிறைய பணங்களை விரயமாக்கிறதோட செயல் பண்ணிங்கன்னா இது ஒரு பெரிய பலன்கள் உங்களுக்கு காத்திருக்குன்றதை நான் சொல்கிறேன். இந்த தீபாவளி திருநாள் வாழ்த்துல எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் இன்பத்து வாழணும். இனிய தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள். என்னோட வாழ்த்து அகஸ்டரோட வாழ்த்து, அகஸ்டரோட பிளஸ்ஸிங் இந்த நாட்டு மக்கள் எல்லா உலக மக்களுக்கு அனைவருக்குமே இந்த பிளஸ்ஸிங் இருக்கணுன்றதை நான் சொல்கிறேன். சூப்பர் சார், சூப்பர் சார். இப்போ தீபாவளி வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த அதிசார குரு மாறுறாரு. இதனால என்ன நிலைமைகள் மாறும்? இந்த குரு மாதிரி அமைதி கிடைக்கும்னு நினச்சோம். ஆனால் ஒரு முஸ்லீம் கண்ட்ரியோட பிரச்சனை சண்டை ஆரம்பிச்சிருக்கு. அது இல்லாமல் இன்னொன்று முஸ்லீம் கண்ட்ரியும் அடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால இஸ்ரேலும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த போது ஸோ ஒரு பிரச்சனைகள் ஏற்படுறத பார்க்கலாம். அதே நேரம் அமெரிக்கா அதிபருக்கும் அவருக்கு பிரச்சனை ஆகுது, ஒரு குழப்பங்கள் ஏற்படுறத பார்க்க போகிறோம். அமெரிக்கா பணம் பற்றாக்குறை ஏற்பட்டுட்டே இருப்பது அது மூலிமா அடுத்த வருஷம் ஒரு பெரிய பேரடியாக ஏற்படும். அது மூலிமா இப்போ பங்கு சந்தைகள் ஏறினாலும் எங்கேயோ ஒரு இடத்துல பெருசாக விழுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் வெள்ளி தங்கம் இன்னைக்கு நாளைக்கு கொஞ்சம் இறங்கலாம், அடுத்த வாரம் கொஞ்சம் இறங்கும். ஆனால் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏறதா போகுது. 14,000 ரூபா கிராஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வெள்ளி 225, 250, 275 ரூபாவும் போயிடும். அந்த மாதிரி எல்லாமே ஏற்படும். மக்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். சில வழிகள் அவங்க எப்போ எவ்வளோ கவனமாக இருக்காங்களோ அவங்களுக்கு நல்லது. இந்த 4 நாளில் பெரிய மழை இருக்குது. சென்னையில் மழை இருக்குது. அதே நேரத்தில் படர்ந்த மழையாக இருக்கும். எல்லா இடமும் புறநகர் ஃபுல்லாகவே வந்து நிறைய மழைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கோயம்புத்தூர், இந்த கோயம்புத்தூரில் வந்து ரொம்ப கவனமாக இருங்க. அதே நேரத்தில் திருநெல்வேலி, நாகர்கோவில், இங்கே வந்து திருச்சி, மதுரை இதெல்லாம் வந்து மழை பெய்யும் தஞ்சாவூர்லேயும். ஆனால் கோயம்புத்தூர், குன்னூர் இந்த மாதிரி இதுவாக இருக்கக்கூடிய கொடைக்கானல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க. அங்கே போகிறது வந்து கொஞ்சம்
ரொம்ப நம்ம தேவைன்னா போங்க, தேவையில்லாமல் சும்மா டூர் போய் மாட்டின்னு தவிக்க வேணாம், கூட்டமாக போய் தவிக்காது. ஸோ கொஞ்சம் ஆளுகளாக போயிட்டு போகிறது தப்பிச்சிக்கிறதுக்கான வழி உண்டு. சில கூட்டமாக போகிறது, சில இடத்துல வர ஆபத்துகள் இருக்குது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. மற்றபடி பெருசாகாது. இருந்தாலும் இந்த மழையை வந்து நம்ம நம்ப முடியாது. கேரள மாநிலம் ஒரு இடத்துல படகு ரொம்ப பிரச்சனையாக போகுது. 2 இடத்துல 6 போல் வெள்ளம் அடிச்சுட்டு போகும். அதே 2 ஆறு ரொம்ப ஃபுல்லாகிடும். ரொம்ப தண்ணி அப்படியே பீறிட்டு போகிறத பார்க்க போகிறோம். ஒரு முக்கிய வளாகம் ஒன்று பற்றிக்க போகுது. ஒரு ஆலயத்தில் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படும். ஒரு நடிகருக்கு இன்னும் பெரிய குழப்பம் ஏற்பட போகுது. அது ஒரு பிரச்சனை வரதையும் பார்க்க போகும். ரஷ்ய அதிபர் அங்கே ஒரு பிரச்சனை ஆகுது. அவர் சடனாக மாறலாம், இல்லை அவர் சண்டை போடுறத ஒரு பெரிய வேகமாக எடுத்துன்னு போகலாம். அந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்படுறதையும் பார்க்க போகிறோம். எதிர்பாராத ஒரு பெரிய போர் வர்றதுனால ஒரு சின்ன முஸ்லீம் நாடு மாட்டின்னு எதிர்பார்த்து அங்கே மக்கள் பிரச்சனையாக போகிறாங்க. அது மூலியம் சில குழப்பங்கள் ஏற்படுறத பார்க்க போகிறோம். ஒரு முக்கிய ஸ்கூலில் ஒரு பிரச்சனை ஆகும். இது போல ஒரு பெரிய விமானம் ஒன்று விபத்தாக போகுது. யாரும் எதிர்பார்க்க முடியாது. அந்த நிலைமை ஏற்படுறத பார்க்கணும். சென்னையில் கடலோர பகுதியில் ஒரு பிரச்சனை ஆகும். 2 கடல் உள்வாங்க, ஒரு கடலோட தண்ணி நல்லா உள்ளே வரும். பார்க்காத காற்று பார்ப்பாங்க. ரொம்ப காற்று அதிகமாக இருக்கும். மழையில் பயங்கரமான காற்று அடிக்கிறத பார்ப்போம். 16, 22 மழை மிகப்பெரிய இருக்கும். அடுத்த மாதம் மிகப்பெரிய அளவில் மழை வரும். 14லேருந்து அப்படி மீறினா 7ஆம் தேதி மிகப்பெரிய மழை டிசம்பர் மாதம் இருக்குது. இருந்தாலும் காற்று அதிகமாக இருக்கும், வெள்ளம் அதிகமாக இருக்கும். அந்த 2 days ரொம்ப இருக்கும். சென்னையில் நிறைய மழைகள் பெஞ்சு இதுவாகும். ஆனால் பாதிப்பு பெருசாக இருக்காது, பயணம் வேண்டாம். மழை முடிஞ்சது பனி ஆரம்பிச்சிடும். பனி மிகப்பெரிய அளவில் இருக்கும். 2 இடத்துல கொத்தா பனி மழையே பெய்யும். ரஷ்யாவில் ஒரு ஊரே மூடிடும். அது இல்லாமல் ரஷ்யாவில் அங்கே இருக்க மக்கள் எவாக்கேட் ஆகுங்க. சில இடத்துல மிகப்பெரிய அளவில் அந்த இருக்க ஊருள்ள அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படும். அதே இடத்துல அமெரிக்காலையும் 2 இடத்துல 2 மாகாணத்துலேயும் மிகப்பெரிய பனிகள் கூடும். டெல்லியில் வந்து ஆசிட் போல் இருக்கும் அந்த பனி. ஸோ அதனால ஆக்சிஜன் வந்து அங்கே சில பிரச்சனைகள் ஏற்படுத்த போகுது. அங்கே விமானம் நிறுத்தக்கூடிய அளவுக்கு வரும். சில சேவைகள் ரத்தாகும் அந்த டைமில். ஒரு முக்கிய விமானம் பழுதாகி பிரச்சனையாகும். அந்த நிலைமையை இன்னும் நிறைய இருக்குது. அடுத்த வாரம் படிக்கிறேன். கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க சார். சார் இப்போ இந்த குரு மாறதுனால இப்போ வந்து அரசியல் களம் வந்து கொஞ்சம் சூடாகவே போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். கரூர் இஷ்யூக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் மக்கள் வந்து ஒரு அமைதி நிலையை நோக்கி போயிட்டுருக்காங்கன்னு நம்புகிறோம். இப்போ இந்த கட்சிகளும் வந்து நிறைய பரபரப்பாக இவங்க அவங்கள குறை சொல்லிக்கிட்டு இப்படி இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணு. இப்போ இந்த தேர்தல் களம் வந்து இந்த குரு மாறதுனால அணி வந்து 3 அணியாக இருக்குமா, இல்லை வந்து 4 அணியாக இருக்குமா? 3 அணி 2 அணியாக மாறும். ஒரு கட்சி வந்து சேர்ந்துடும், இன்னொன்று கட்சியும் உள்ளே வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. கட்சி சேர்ந்து கட்சிகள் கொஞ்சம் பலம் பெறும். ஆனால் இருந்தாலும் ஆளுங்கட்சியில் இன்னும் வலுவாயினே வருது. அதனால் எதிர்கட்சியோட பலங்கள் வந்து இன்னும் கூடக்கூடிய நிலைமை இந்த மாதமோ அடுத்த மாதத்தில் இருக்கு. கரெக்டாக அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறமா நமக்கு தெரிஞ்சிடும். கண்டிப்பாக சார். சரி, இப்போ இந்த குரு மாறதுனால வந்து இப்போ திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து சிம்மராசியாக இருக்கிறதுனால அவருக்கு அஷ்டம சனியினால கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. அதே மாதிரி கன்னி ராசியாக இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்கள் வந்து பலமாவதாகவும், அதே மாதிரி குரு வந்து கடகத்துக்கு வரதுனால அதுவும் வந்து விஜயோட இது இருக்கிறதுனால இது 3 ராசி தான் ஃபைட்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு குழப்பங்கள் இருக்குது. அது நீங்கி வரணும். ஒரு மாதம் ஆகும். அதுக்கப்புறம் வழி செய்வார், அவர் அறிவிப்பார். சில விஷயங்கள் நடக்கும். எதிர்பார்த்த சில ஆளுங்க எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு. ஆனால் முதன்மையாக பார்த்தா அவர் கலந்தான் இருக்கும். அவரோட வழி வந்து எதிர்கட்சிகள் கூடும், இன்னொரு கட்சியும் பலமாக கூடும். அதை கூட சொல்ல இன்னும் நல்லா ஆகிடும். வெயிட் பண்ணு. டிசம்பர் வரையும் அப்படியே ஒரு மாதிரியாக தான் போயிட்டுருக்குன்னு சார். அதே மாதிரி இப்போ நிறைய இந்த உலக சீற்றங்கள், அதுக்கப்புறம் இந்த நிகழ்வுகள்லாம் நடக்கும்போது பார்க்கும்போது அதே மாதிரி கிரக யுத்தங்கள் வந்து நடக்கும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ அந்த காலத்தில் வந்து ஒரு போர் வீரர்கள், அதுக்கப்புறம் அந்த இப்போ சோழர் காலத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மந்திரங்கள் தெரிஞ்சு, இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க பனிப்பொழிவு வந்து ஒரு லிக்விட் மாதிரி பார்ப்போம் அப்படிலாம் நீங்கள் சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து சித்தர்கள் முறைப்படி போய் கொஞ்சம் நம்மளை தற்காத்துக்கான விஷயங்கள்லாம் கற்றுக்கக்கூடிய சூழலாம் உருவாகும்
உருவாகுமா சார்? அது மாதிரி வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரத்துக்கு முன்னாடி சிலெல்லாம் காப்பாற்றணும்னா மகாமிருத்யுஞ்சயம். இந்த மகாமிருத்யுஞ்சய ஹோமங்கள் பண்ணுறது நல்லது. ஒரு யாக வழியாட்ட பண்ணாங்கன்னா நல்ல பலன்கள் கிடைக்கும். லைஃப் எல்லாத்தையும் மாற்றக்கூடிய தன்மை இந்த மகாமிருத்யுஞ்சயத்துக்கு ஒன்று. ஆனால் உலக போகிற போக்கு வந்து ரொம்ப டீப்பாக ரொம்ப அட்வான்ஸாக போகுது. அதனால் கொஞ்சம் வேறு வழி இல்லை, இப்படி தான் பண்ணணும். நம்ம ஓரளவுக்கு பண்ணி காப்பாற்றலாம். ஆனால் பெரிய நிலையில் எதையும் காப்பாற்றுறதுக்கு கஷ்டம். நிச்சயமாக அது நிகழ்வுகள் எல்லாமே நிகழ்வுகளாக இருக்க சொல்ல நம்ம அதை தடுக்க முடியாது. தடுத்து நிறுத்தத்துக்கு சில வழிகள் தடுத்து நிறுத்தலாம், மற்ற வழிகள் தடுத்து நிறுத்த கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இப்போ நடக்கிற விஷயங்கள்னு பார்க்கும்போது லாட்ரி சீட்டு மாதிரி தங்கத்தோட விலை வந்து திடீர்னு இவ்வளோ ஏறுது, சில்வர் ஷேர் இப்படி ஆகுது அப்படின்னா பார்க்கும்போது ரொம்ப அதாவது பிரமிக்க முடியாத ஒரு அளவாக இருக்குது சார். இது மக்களும் ஒரு பதட்ட நிலையை உருவாகிறாங்க. இப்போ அதே மாதிரி சார் இப்போ இந்த சூழல் இப்போ இந்தியா வந்து அமெரிக்கா கிட்ட வந்து கச்சா எண்ணெய்கள் வாங்கிட்டு இருந்தாங்க, இப்போ ரஷ்யா கிட்ட வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் ஏதாவது பாதிப்புகள் உண்டாக்குறது வாய்ப்பு? அது அவங்க குழப்பம். அது ட்ரம்ப்னால என்ன வரி போட்டாலும் நமக்கு என்ன பிரச்சனையும் வரப்போகுது, அவருக்கே அது குழப்பம் தான். ஆனால் நம்ம ரஷ்யா வாங்குறதை யாரும் தடுக்க முடியாது. நம்ம கரெக்டான வழியில் போகிறோம், அதை பற்றி கவலை. தங்கத்தை வந்து எல்லா நாடுகளுமே 10 கணக்கில் வாங்க. நம்ம மட்டும்தான் 8080 டன்னு தான் வச்சுருக்கோம். மற்றது எல்லாமே 2000க்கு மேலே தான் வச்சுருக்காங்க. எல்லா நாடுகளும் இந்த மாதிரி தங்க கட்டிகளை வாங்குறதுனால என்ன ஏதாவது மதிப்பு கூட, டாலர் மதிப்பு கூடன்னு நினைக்கிறாங்க. சீனாவோட மதிப்பு கூட போகுது. சீனாவோட டாலர் மதிப்பு கொஞ்சம் குயிக்காக கூட போகுது. அந்த நிலமை இருக்கிறத பார்க்க போகிறோம். அவங்க தான் வாங்கி குவிச்சிக்கிட்டே இருக்காங்க சார். அதே மாதிரி சார் நீங்கள் 2023-22 டைமில் வந்து மனித மூளைக்கு வந்து சிப்பு மாதிரிலாம் வச்சு ஒரு டெக்னாலஜிலாம் வந்துடும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ N1 பிரெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிப், நேனோ சிப் மாதிரி ஏதோ ஒன்று வச்சு அவர் வந்து நினச்சா செஸ்ட்டில் வந்து காயின் நவுத்தக்கூடிய அளவில் வந்து பண்ணுறாங்க. அது எந்த அளவுக்கு போகும் சார்? ஆகும், இன்னும் பயங்கர அட்வான்ஸ் வரும். வெயிட் பண்ணு. குரு வருது, மருத்துவம், போதனை, மருத்துவ செயல், மருத்துவத்தில் எதுக்கு, அது இல்லாமல் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சயின்ஸ், அது இல்லாமல் புதிய மருந்துகள், அதாவது புற்றுநோய்க்கு அதுக்கான இதெல்லாம் ரொம்ப நல்லா வரும். குரு மாறுறதுனால தான் இந்த வழியே வரும். இது கடக்கத்துக்கு போகிறத ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுத்துரும் சார். அதே மாதிரி இப்போ இப்போ இந்த நோய்கள் வந்து இப்போ நிறைய அதிகமாகுது. ஏன்னா பனிக்காலம் வரப்போது, பனி வந்து நீங்கள் கடுமையாக இருக்குன்னு வேறு சொல்லியிருக்கீங்க. இப்போ என்ன மாதிரி நோய்கள் வரும், இதுலேருந்து பாதுகாத்துக்கணும்? சளி வரும், 2 வழியான தொற்றுகள் பரவும். அது இல்லாமல் 10 வயசுல 16 வயசு தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது ஒரு குழப்பமான நிலைமையில் வந்து சரியாகும்னு சொல்கிறார். புரியுதா உங்களுக்கு? கண்டிப்பாக சார். இதை கேட்க வந்து டக்குன்னு இதுவாகிடுச்சு. இப்போ அதே மாதிரி சார், இப்போ உலக நிகழ்வுகள்லாம் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பதட்ட நிலை போயிட்டுருக்கு. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐடி செக்டர்லாம் வந்து அங்கங்கே கொத்தாக ஜாப் போயிட்டுருக்கு சார் எல்லாருக்கும். ஏஐ வந்து பெரிய தாக்கத்தை உருவாக்கிடுச்சா? எப்படி இருக்கு போகுது சார் ஃபியூச்சர்? இந்த டிசம்பர் மாதத்துலேருந்து நெக்ஸ்ட் இயர் 4ஆம் மாதம் வரைக்கும் ஐடியில் மிகப்பெரிய பேரோலி இருக்குது. பிரச்சனைகள் ஏற்படும், நிறைய இடம் வரும், சில இடத்துல ஷட் டவுன் ஆகும். சில கம்பெனிகள் ரொம்ப குழப்பத்தை ஏற்படுத்திக்க போது அந்த நிலைமை வருதுன்னு. ஆனாலும் சில ஆளுங்களுக்கு வேலை கொஞ்சம் பிரச்சனையாகி வேறு இடத்துக்கு போயிடுவாங்க. சில ஆளுங்க சில படிப்பு எடுத்து படித்து நல்லபடியாக ஆகிடுவாங்க. ஓகே சார். சார் இந்த மாணவர்கள்லாம் வந்து படிக்கணும், அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியாக போனால் என்ன மாதிரி விஷயங்கள் எடுத்தால் அவங்க நல்ல? ஏஐ, ChatGPT, MBBSல படிக்கிறது அதுவும் எடுக்கலாம், லேசர்ஸ் எடுக்கலாம். அது வந்து சர்ஜரி போலலாம் நிறைய எடுத்தாங்கன்னா நிறைய அட்வான்ஸ் வரும். அது இல்லாமல் டெக்னாலஜி டெக்னிக்கல் லைனில் MBBSல டெக்னிக்கல் லைனில் படிக்கிறப்ப சிப்ஸ் வந்து அட்வான்ஸ் ஆகிடும். அப்போ சிப்ஸ் வந்து ரொம்ப அட்வான்ஸ் நிலைக்கு வந்துடும். அது மாதிரி மெடிசன்ஸ் நிறைய வந்துடும். அது மாதிரி ஒன்று ஆராய்ச்சி சம்மந்தப்படுது சிப்ஸு, எந்த மாதிரி டெக்னாலஜிஸில் என்ன இது இருக்கோ அதை எடுத்தாங்கன்னா பெரிய லெவலில் அவங்களோட வாய்ப்புகள் இருக்கும். கேள்விக்கு வந்து பதில் கொடுத்தீங்க சார். மீண்டும் வந்து ஒரு நல்ல தருணத்தில் ஸோ சந்திப்போம் சார். ராசி பலனுக்காக மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க, அடுத்த மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு. ஸோ இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சார். வணக்கம் சார். வணக்கம். மெட்ரோபிமனையில் கோடானுக்கு ரசிகளுக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் என்புற்று வாழணும். எல்லாருக்கும் ஆசீர்வாதம். அகஸ்டரோட பிளஸிங். வணக்கம்.